கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரே தெய்வம், அவரே நம்பிக்கை. Glory to God. இன்று எங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டு கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் அல்லது 3 குமாரர்கள் இருப்பார்கள். தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளைகள் தன்னை சார்ந்து தன் இருக்கிற இடத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்கள் பலன் கொண்டு பெருகி இடம் கொண்டு இடத்தை நிரப்பி அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணுவது இயல்பு. ஆனால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை. சில குடும்பங்களிலே அத்தனை பேரும் தன் தகப்பனை சார்ந்திருக்காமல் வெளியே புறப்பட்டு போய் பல தேசங்களில் இருக்கிறார். சில குடும்பங்களிலே ஒரு மகனாவது தன்னுடைய குடும்பத்திலே தன் தகப்பனோடு அண்டிக் கொள்வதை சார்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இல்லாமல் இருப்பதையும் பார்க்கிறோம். தகப்பனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அநேக நன்மைகள் உண்டு. அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். கடைசியிலே ஒரு ஊரிலே ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் ஒரு பொருளை உற்பத்தி செய்து அது இந்தியா முழுவதும் அந்த பொருள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அது ஜனங்கள் மத்தியிலே மிகவும் பிரசித்தம் பெற்ற ஒரு பொருள். அவருக்கு 2 குமாரர்கள். 2 குமாரர்களும் தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். ஆனால் மூத்த மகன் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி அமெரிக்கா தேசத்திற்கு சென்று விட்டான். பல வருடங்கள் கழிந்தது. பல வருடங்கள் கழிந்த பொழுது வியாபாரமும் பெருகி போயிற்று. வியாபாரத்தை ஒரு மனிதனால் கவனித்துக் கொள்ள முடியவில்லை. எப்படியோ குடும்பத்தார் அந்த சகோதரனை இத்தேசத்திற்கு வா என்று சொல்லி அமெரிக்கா தேசத்திலிருந்து நம்முடைய இந்தியா தேசத்திற்கு அழைத்து வந்தார்கள். ஆனால் ஏற்கனவே இளைய மகன் தன் தகப்பனோடு சார்ந்திருந்து தகப்பனோடு இசைந்திருந்து அந்த வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். மூத்த மகன் 15 வருடங்கள் கழிந்து வருகிறான். திடீரென்று அவர் தகப்பனார் இறந்து போய் விடுகிறார். மூத்த மகனால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. இளைய மகன் தன் தகப்பனோடு சார்ந்திருந்தபடியினால் அண்டிக் கொண்டிருந்தபடியினாலே அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டான். இப்படித்தான் வேதாகமத்திலும் நாம் ஒரு கதையை நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட கதை தான், கெட்ட குமாரன் என்று சொல்வார் கதை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்போமானால், அந்த இளைய மகன் தன் ஆஸ்தியை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதை செலவழித்து முடித்து விட்டு திரும்பி வருகிறான். திரும்பி வரும்பொழுது தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டார். தகப்பன் அவனை கனம் பண்ணினார். பாதரட்சைகளை கொடுத்தார், முத்திரை மோதிரத்தை போட்டார், உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்தார், சங்கீதங்கள் பாடப்பட்டது, விருந்துகள் செய்யப்பட்டது. ஆனால் அந்த இடத்திலே அவன் சுதந்திரிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே மூத்த மகன் தன் தகப்பனை சார்ந்திருந்தபடியினாலே அவனுக்குடையதெல்லாம், அவனுடைய பங்கு எல்லாம் அந்த மூத்த மகனுக்கு தான். இவன் உபசரிக்கப்பட்டான், அண்டிக் கொள்ளவில்லை. அவன் தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே ஒரு
குடியானவரிடத்தில் அண்டி கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கலாம் என்று எண்ணினான். அதுவும் அவனுக்கு முடியவில்லை. புத்தி தெளிந்த பொழுது தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான் என்று சொல்லி லூக்கா 15ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படித்தான் நாம் தேவனிடத்தில் அண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வழியிலே, ஒவ்வொரு காரியங்களிலும் அவரை சார்ந்திருக்கும் பொழுது, தீமை செய்யாதபடி நீதியின் பாதையிலே செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை உண்டாகும். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது நமக்கு பாக்கியம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துணை நிற்பார். எல்லா காரியங்களும் நமக்கு அனுகூலமாக முடியும், நன்மைக்கு ஏதுவாக முடியும். எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும். ஏனென்றால் நம்முடைய பரமபிதா நம்மோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நிலைத்திருக்கிற தேவன், மாறாத தேவன், சத்துருவை தோற்கடித்த தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன், பாதாளத்தை வென்ற தேவன், அகிலத்தை ஆள்கிற தேவன், ஆலோசனையில் வல்லவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அவரை சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் ஜெயமாக முடியும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒரு வசனத்தை விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாத இருக்கையில் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். பாருங்கள், நாம் அநேக வேளையிலே தேவனை அண்டிக் கொள்ளுகிறோம், தேவனை சார்ந்திருக்கிறோம், தேவனுக்கு பயந்திருக்கிறோம், அவருடைய தாசனின் சொல்லை கேட்கிறோம், வேத வசனங்களை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் செத்த கிரியையாய் இருக்கிறது. வார்த்தைக்கு, தேவ வசனத்திற்கு மாறுபாடான வசனமாய் இருக்கிறது நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள். அப்படி அவருடைய சொல்லை கேட்டும் அவருக்கு பயந்தும் நம்முடைய கிரியைகள் சரியா இல்லாவிட்டால் நாம் வெளிச்சத்தில் இருக்க மாட்டோம், இருளில் தான் நடப்போம். அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர் என்ன சொல்லுகிறார்? அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவன் தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். உன் கிரியைகள் பொல்லாதவைகள் தான். உன் கிரியைகள் மாற வேண்டும், உன் செயல்பாடுகள் மாற வேண்டும். உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையாக இருக்க வேண்டும், தீமையாய் இல்லை. மற்றவர்களை துன்பப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, மற்றவருடைய இருதயத்தை நொறுக்குகிற வார்த்தை அல்ல. இனிமையான வார்த்தைகள், இனிமையான செயல்கள், நன்மையான கிரியைகள் உன்னிடத்தில் காணப்படுமானால் தேவனை எப்பொழுது அப்படி நீ உன் கிரியைகளை நடப்பித்து உன் வழியை செவ்வைப்படுத்தி உன் வழியை பரிசுத்த வழியாக்குவாயானால் தேவன் உனக்கு இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுப்பார். ஆகவேதான் அவன் சொல்கிறார், நம்பியிரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னை மாற்றும். என்னை நோக்கி நீ கூப்பிடுவாயானால், என்னை நோக்கி நீ அபயமிடுமாயானால் உன் கிரியைகளை மாற்ற நான் வல்லவராக இருக்கிறேன். உன் செத்த கிரியைகள் ஆசீர்வாதமான பூரண நன்மைக்கு ஏதுவான கிரியைகளாய் மாற்ற நான் வல்லவராக இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவர் தேவனை சார்ந்திருக்க சொல்லுகிறார். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்போமானால் அங்கே ஒரு ராஜாவை பார்க்கிறோம். அந்த ராஜா தேவனை சார்ந்திருந்த பொழுது, தேவனை நம்பி இருந்த பொழுது அவனுடைய நம்பிக்கை பெரிதாய் இருந்தது. அவன் சொல்கிறான், தேவனே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், எங்களை
காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். ஒரு பெரிய திரளான ஜனங்கள் யூதா ராஜாவுக்கு எதிராக வருகிறார்கள், ஆசா ராஜாவுக்கு எதிராக வருகிறார்கள். எத்தியோப்பியா ராஜா கூட்டிக் கொண்டு வருகிறான். அப்பொழுது யூதா ராஜாவுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனிடத்தில் போதுமான யுத்த வீரர்கள் இல்லை எத்தியோப்பியா ராஜாவை எதிர்த்து நிற்க. அப்பொழுது அவன் தேவனை சார்ந்திருக்கிறான். எங்களுக்கு துணை நில்லும் என்று கேட்கிறான். தேவன் அவனுக்கு துணை நின்றார். தேவனை சார்ந்திருந்த பொழுது எதிரிகளை அவனுக்கு கீழ்ப்படுத்தினார், ஜெயத்தை கொடுத்தார். வாழ்க்கையிலே ஜெயமாக மாறியது. இரண்டாம் விசை இஸ்ரவேல் ராஜாவோடு அவனுக்கு ஒரு யுத்தத்தை நடப்பிக்க வேண்டியது இருந்தது. இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் இருப்பது சொற்ப வீரர்கள் தான். ஆனால் இந்த விசை ஆசாப் ராஜாவுக்கு ஒரு எண்ணம், எதற்கு நாம் யுத்தத்திற்கு போக வேண்டும், எதற்கு நம்முடைய யுத்த வீரர்களை சாவு கொடுக்க வேண்டும், நாம் ஞானமாய் ஒரு காரியத்தை செய்வோமே. நம்முடைய தகப்பனுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறாரே, சீரியா தேசத்து ராஜாவிடத்திலே ஆட்களை அனுப்புகிறார். சீரியா ராஜாவே, என் தகப்பனுக்கும் எனக்கும் உடன்பாடு உண்டு, நீர் என்னிடத்தில் பட்சமாய் இருக்கிறேன். நான் இந்த இஸ்ரவேல் ராஜாவோடு யுத்தத்திற்கு போவதை காட்டில் நீர் அவனோடு யுத்தத்தை நடப்பித்து அவனை அங்கிருந்து அவன் கட்ட நினைத்த பட்டணத்தை விட்டு அப்புறப்படுத்தும் என்று சொல்லி சீரியா தேசத்து ராஜாவோடு அவன் ஒரு ஒப்புரவாகிறான், சில காரியங்களை கொடுத்து. அப்பொழுது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனை நாம் சார்ந்திருக்கும் பொழுது, தேவனை நம்பியிருக்கும் பொழுது, தேவனே எனக்கு துணை நில்லும் என்று நாம் கேட்கும் பொழுது, தேவன் பெரிய காரியங்களை, அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். பெரிய காரியங்கள் நமக்கு எதிராய் வரும் பொழுது, பலத்தவன் நமக்கு எதிராய் வரும் பொழுது தேவனை சார்ந்திருக்கிறோம். ஆனால் சிறியவன் வரும் பொழுது இவன் நம்ம என்ன செய்து விடுவான் என்று சொல்லி தேவனை சார்ந்திராமல் மனிதர்களை சார்ந்திருக்கிறோம். இது சின்ன மேட்டர், சின்ன காரியம், இதை போய் தேவனிடத்தில் சொல்ல வேண்டுமா? அவரை சார்ந்திருக்க வேண்டுமா? நாம் அவர்களை மேற்கொள்ளலாமே என்று சொல்லி சிறிய காரியங்களை செய்து விடுகிறோம். ஆனால் எவனோடு நாம் சிறிய காரியங்களை நாம் ஒப்புரவாக்கி செய்து கொள்கிறோமோ அவனே உன்னுடைய வாழ்க்கையில எதிரியாக வருவதற்கு பிசாசு திட்டம் வைத்திருக்கிறான். அவனை எழுப்புவான், நீ அவனுக்கு நன்மை செய்வாய், அவன் உனக்கு தீமை செய்ய தன்னுடைய இருதயத்திலே திட்டம் போட்டு இருப்பான். அவனோடு நீ பொருத்தனை பண்ணுவாயானால், அவனோட நீ ஒப்புரவாகுவாயானால், அவனுக்கு நீ கீழ்ப்பட்டு போக விரும்புவாயானால் தேவன் எப்படி அவனை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுக்க முடியும்? அவன் உன்னை மேற்கொண்டு விடுவான். செய்தியை கேட்டிருக்கிற பிரியமானவர்களே, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். எல்லா வேளையிலும் அவரை சார்ந்திருங்கள். சிறிய காரியமோ பெரிய காரியமோ அவரை சார்ந்திருக்கும் பொழுது ஒருவனும், நயவஞ்சகர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள், எப்பொழுது விழுங்கலாமோ என்று சொல்லி உன்மேல் தன் குதிகாலை உயர்த்தும்படி இருக்கிறார்கள். அவனை ஆவியிலே நீ வெட்டி அவனோடு யுத்தம் பண்ணி ஆவியிலே ஜெபம் பண்ணு. உன்னை சுற்றிலே இருக்கிற ஜனங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆவியிலே நிரம்பி நீ ஜெபம் பண்ணு, ஆவியிலே யுத்தம் பண்ணு. அவனை தேவன் ஒப்பு கொடுக்க நினைக்கும் பொழுது அவனோடு ஒப்புரவாகாதே. இங்கே ஆசா ராஜா சீரியா ராஜாவோடு ஒப்புரவானபடியினாலே அவனுடைய பின் சந்ததியார் அந்த சீரிய இராணுவத்தினரால், சீரியா ராஜாவினால், அவன் வம்சத்தாரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனை சார்ந்திரு, அவரை அண்டிக்கொள், அவரை முத்தஞ்செய். அவருடைய கோபம் பற்றெறியாதபடி ஒரு நீதியின் வழியிலே நட, செம்மையான வழியிலே நட, அவரை சார்ந்திரு, எப்பொழுதும் அவரை அண்டிக்கொள். உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் அதிகமாய் பெருகுவதாக.
இந்த ஜனங்கள் எப்பொழுதும் உம்மை சார்ந்திருக்க, சிறிய காரியமோ பெரிய காரியமோ, வல்லவனோ சிறியவனோ, எந்த காரியத்திலும் ஜெயம் பெறும்படியாய் உம்மை சார்ந்திருக்க, உம்மையே அண்டிக்கொள்ள கிருபை கொடும். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும். அதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. அப்படியே செய்யும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்க எங்கள் அன்பு பரமபிதாவே.